Hi dear students, this is J. Mohidin Bohir and I am your accountancy teacher. I hope you that you are already hear my voice and knew about me because I taught you the subject of commerce in the previous segment. But from today's onwards, I going to handle the subject of accountancy to your class. ஸோ நம்ம சப்ஜெக்ட் அக்கௌண்டன்சி பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம அக்கௌண்டன்சி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்கள் என்ன ரீசனுக்காக சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி தான், பட் யூ ஆர் ரியலி வெரி லக்கியஸ்ட் பர்சன். பிகாஸ் நம்ம எல்லோரும் படிக்கிறதோடைய ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும். ஐ வாண்ட் டு கெட் எ ஜாப், ஐ வாண்ட் டு பி இன் எ ஹையர் பொசிஷன் அப்படிங்கிறது நினச்சி தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ரைட்? ஸோ ஆஃப்டர் completion of your higher secondary, you can choose various courses regarding commerce and accountancy. ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கூட இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் நல்ல அக்கௌண்டன்சி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல ஒரு சேல்ரியில் ஜாப் நமக்காக வெயிட்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் நமக்கு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், நம்மளுடைய நாட்டிலேயே நம்மளுடைய கண்ட்ரியில் தெர் ஆர் லாட் ஆஃப் கம்பெனிஸ், லாட் ஆஃப் பிஸ்னஸ் கன்சர்ன், நிறையா கம்பெனிஸ் இருக்குது, நிறையா பிஸ்னஸ் கன்சர்ன் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு அக்கௌண்டன்ட் தேவைப்படுவாங்க, ஓகேங்களா? கணக்காளர்னு தமிழில் சொல்லுவோம், அக்கௌண்டன்ட். ஸோ இந்த அக்கௌண்டன்ட்டு தான் அந்த கம்பெனியினுடைய வரவு செலவு, எவ்வளோ காசு உள்ளே வருது, எதுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம், எவ்ரிதிங் ஹி ஹாஸ் பீன் ரெக்கார்டட். அவர் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பார், ஓகேவா? அவருக்கு தெரியாமல் அந்த பிஸ்னஸ் கன்சர்னில் எந்த ஒரு மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸுமே இருக்காது, ஓகேவா? ஸோ அதனால நம்ம தான் ஒரு என்ன சொல்கிறது, அந்த இடத்துல ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கலாம். பிகாஸ் எல்லாருமே அக்கௌண்டண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், அக்கௌண்டன்சியை நல்லா படிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது, பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. அதனால் இங்கே எதை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்லை. அக்கௌண்டன்சி சப்ஜெக்டை நல்லா ஈகராக கற்றுக்குறங்க, ஆர்வமாக இது பண்ணுங்கள், உங்களுடைய ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இதில் காட்டுங்க, ஓகேவா? ஸோ அக்கௌண்டன்சி சப்ஜெக்டை உங்களுக்கு நல்ல ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு உங்களுடைய இன்வால்மெண்ட் எனக்கு தேவை. எப்போல்லாம் நம்ம ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அஸ் யூஷுவல் அப்படியே மந்தமாக இருக்காமல் நம்ம என்ன பண்ணணும், கேட்குற கொஸ்டின்ஸுக்கு ரிப்ளை பண்ணணும். ஹோம்ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சு கரெக்டாக சென்ட் பண்ணணும். ஸோ அஸ் ஸ்டூடெண்ட்ஸ், தீஸ் ஆர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இதுதான் உங்களுடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒபீடியன்ஸ் இருக்கணும், கோஆப்ரேஷன் இருக்கணும். பிகாஸ் வி ஆர் நாட் இன் தி கிளாஸ் ரூம். நம்ம என்ன இல்லை, கிளாஸ் ரூமில் கிடையாது. யூ ஆர் இன் யுவர் ஹோம், ஐ எம் அட் மை ஹோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும், ரைட்? ஸோ அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் ரொம்ப ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ ஸோ போர்டன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் ஜஸ்ட் அக்கௌண்டன்ஸினால் என்ன, ஏன் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு போகலாம், ரைட்? ஆக்சுவலி நம்மளுடைய சப்ஜெக்ட் கன்சிஸ்டிங் 14 யூனிட்ஸ், 14 யூனிட்ஸாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரட்டிக்கல் கான்செப்டாக இருக்கும், ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது, தியரிஸாக இருக்கும். ஃப்ரம் 3rd யூனிட்ஸ் we will work out some problems, right? ஸோ ஃபஸ்ட்டு 2 யூனிட் வந்து அப்போ நம்ம தியரி தானே சார் விட்டுறலாமா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. பிகாஸ் யூ ஆர் ஆல் நியூ ஒன் டு திஸ் சப்ஜெக்ட். நீங்கள் எல்லாருமே என்னது, இந்த சப்ஜெக்ட் அக்கௌண்டன்சிங்கிறதுக்கு புதிய நபர்கள் தான். இது வரைக்கும் நீங்கள் அந்த வார்த்தையே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ரைட்டா? பிகாஸ் உங்களுடைய அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லாங்குவேஜ் பேப்பர், தமிழ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் இதுதான் இருந்திருக்கும். ஸோ அக்கௌண்டன்சி அப்படிங்கிறப்போ
புது சப்ஜெக்ட்டும் கூட, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான வைட்டலான சப்ஜெக்ட்டும் கூட. ஓகே, ஸோ அதனால் அக்கார்டிங் டு மீ நம்ம எது ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண போகிறோம்னாலும் அதுக்கு முன்னாடி அதை தியரிட்டிக்கலாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணக்கூடிய நபர் நான். சரியா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல நம்ம தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ப்ராக்டிக்கலாக அதை நம்மளால் அதை என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிக்கல் ஹியர் இன் த சென்ஸ் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றின தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். ஸோ தியரிஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்ளத்துக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணணும், தியரிஸுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். பட் இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ப்ராப்ளத்துக்கு தான் வந்து என்ன பண்ணுவோம், 80% வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ ரைட், பட் ஆனால் நம்ம அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தியரிட்டிக்கலி ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரைட், இப்போ அக்கௌண்டிங்னே என்னென்னே உங்களுக்கு தெரியும். அக்கௌண்டிங்னா என்ன, அக்கௌண்டன்சினா என்ன, புக் கீப்பிங்னா என்ன. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது, சில டெர்மினாலஜி நம்மளுடைய அக்கௌண்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். இது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு டைரெக்டாக சம்மு போட போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியாது. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டும் கூட. உங்களுடைய ஃபுல் ஃப்ளெஜ்டு இன்வால்மெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை விட உங்களுக்கு தி பெஸ்ட் சப்ஜெக்ட் இருக்க முடியாது அப்படிங்கிறத நீங்களே பிலீவ் பண்ணுவீங்க. ரைட்டா? சரி, இப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், சப்ஜெக்டுகளை போயிடலாம். சரி, இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க. பிஸ்னஸும் என்ன பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வராங்க. நீங்கள் என்ன சேல் பண்ணுறீங்களோ அது நல்லாவே என்ன ஆகிட்டுருக்கு, சேல் ஆகிக்கிட்டு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்தடுத்து க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது. உங்கள்கிட்ட இனஃப் மணி இருக்குது. சரியா? ஸோ இப்போ உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எவ்வளவு லாபம் பெற்றிருக்கு அல்லது நஷ்டம் அடைஞ்சிருக்கா, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோமா அல்லது லாஸ். ப்ராஃபிட்னு சொல்லக்கூடியது லாபம், ஓகேவா, லாஸ்ன்னு சொல்லக்கூடியது நஷ்டம். ஸோ நம்ம லாபம் ஈட்டியிருக்கோமா நஷ்டம் அடைஞ்சிருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு அக்யூரேட்டாக தெரியணும்ல. இப்போ நான் 10 ரூபாய் என்னுடைய பிஸ்னஸ்க்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் 12 ரூபாய் என் கையில் இருக்கும்போது 2 ரூபாய் லாபம் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணும், தெரிய வரும். ஓகேவா? பட் இன் பிஸ்னஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஹியூஜ் அமௌண்ட் போடுவோம். அதிகமான அளவு அமௌண்ட் தொகையை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிஸ்னஸுக்கு போடுவோம். மணி நம்ம கையில் இருக்கும். சில இது வந்து சில நபர்கள் கடனை கொடுத்துருப்போம், அவங்க நம்மளுக்கு கடன் தர வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? சில பேர் நான் கடனுக்கு வாங்கியிருப்பேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒரு பிஸ்னஸில் நடக்கும். நம்ம என்ன பண்ண, நம்ம ஃபேமிலியில் சில பேர் பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் எப்படி உங்களுடைய லாபம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அவங்க எவ்வளோ காசு தரணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் இவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ எவ்வளோ உங்களுடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக வருது. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட எவ்வளவு அசட்ஸ் இருக்குது. அசட்ஸ் மீன்ஸ் சொத்து, நம்மளுடைய சொத்துக்கள், நம்மளுடைய பிஸ்னஸுக்கான சொத்துக்கள் தான் அசட்ஸ். அண்ட் நம்மளுடைய லயபிலிட்டிஸ் அண்ட் ஈக்விட்டி. லயபிலிட்டிஸ் சொல்லக்கூடியது நம்மளுடைய பொறுப்பு. அதாவது நான் இன்னொரு நபருக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய பொறுப்பு. ஈக்விட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அஸ் அ ஓனராக நான் போடக்கூடிய அமௌண்ட், அதுதான் ஈக்விட்டி. ஸோ என்கிட்ட எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, எவ்வளோ லயபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? பிகாஸ் என்னது, என்னுடைய பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அது நல்லா போயிட்டு இருக்கு, என் கையில் காசு இருக்குது, சில பேர் இவ்வளோ தர வேண்டியது இருக்குது, சில பேருக்கு நான் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அக்யூரேட்டாக நான் எவ்வளோ என்னுடைய பிஸ்னஸில் லாபம் ஈட்டியிருக்கேன் அல்லது எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இன் யர் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், யார் நமக்கு எவ்வளவு தரன்னு, நம்ம பிஸ்னஸில் எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கோம், எவ்வளவுக்கு நம்ம விற்பனை சேல் பண்ணியிருக்கோம், எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி நமக்கு ஃபைனலி நம்மளுடைய பிஸ்னஸ் எவ்வளவு லாபம் ஈட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அசர்டைன் பண்ணுறதுக்கு தான் அக்கௌண்ட்ஸ் தேவை. புரிஞ்சுதா? இப்போ ஏன் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சா? ஏன்னா நான் அந்த அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாமே என்னால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும்.
பட் ஆனால் எனக்கு என்னுடைய பிஸ்னஸில் இருந்து எவ்வளவு ப்ராஃபிட்டு எவ்வளோ அல்லது லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. தெரிஞ்சால் மட்டும்தானே நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய பிஸ்னஸை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து அக்கௌண்டண்ட்டை எல்லா பிஸ்னஸ் கன்சர்ன்லையும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, எதனால் அக்கௌண்டண்ட் வந்து தேவைப்படுறாங்க, அக்கௌண்ட்ஸ் படித்த நபர்கள் எதற்காக தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிய வரும். சரியா? ஏன்னா எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான், அல்லது ஸ்மால் லெவல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான், அவங்க அக்கௌண்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் அவங்களுடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ நிறையா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அது தவிர நிறைய மெத்தடாலஜி இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ண போகிறோம், இனிமேல் ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக அண்ட் ப்ராக்டிக்கலாக வந்து படிக்க போகிறோம். ரைட்? ஸோ நீங்கள் இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்ம ஒரு கன்சர்னில் போய்ட்டு என்ன பண்ண முடியும், அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அக்கௌண்டன்சி இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுடைய ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டை கொடுங்க. ரைட்? ஸோ நம்ம புக்கில் இருக்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம், கவனியும். Business entities and other organizations carry on activities which involve exchange of money or money's worth or economic resources. Business entities சொல்லக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், நிறுவனம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ தொழில் செய்யக்கூடிய இந்த நிறுவனங்கள் ஆர் அதர் ஆர்கனைசேஷன், இதை தவிர பல அமைப்புகள் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மணியை வச்சு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் பண்ணுறாங்க, அல்லது மணி மதிப்பிலான சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, அல்லது எக்கனாமிக் ரிசோர்ஸஸ். ஸோ இதை வச்சு அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, கேரி பண்ணிட்டு வராங்க. வெதர் the volume of these activity are large in number, it is necessary that these are recorded for the purpose of taking important decisions as to whether the activities are viable, gainful and ought to be continued or not. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸே, அதாவது நம்ம பணத்தை வச்சு ஒரு செயலை பண்ணுறோம், அதுதானே மணி ஆக்டிவிட்டி. ஸோ இந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு செயல் பண்ணுறோம், அதுவே இந்த பணம் அப்படிங்கிறது இதனுடைய வால்யூம் அளவுங்கிறது அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணி ஆகணும், ரெக்கார்ட் பண்ணுறோம். எதற்காக ரெக்கார்ட் பண்ணுறோம், ரெக்கார்ட் மீன்ஸ் நம்ம நோட்டில் எழுதி வச்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு 10,000 ரூபாய் இந்த நம்பருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் 10,000 அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் வால்யூம், அதனுடைய சைஸ் வந்து அதிகம் தானே. ரைட்? ஸோ அப்படிங்கிறப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம், நோட்டில் எழுதி வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் ரெக்கார்ட் பண்ணுறோம். எதற்காக ரெக்கார்ட் பண்ணுறோம், ஸோ நம்ம செஞ்ச இந்த ஆக்டிவிட்டி வயபுளாக இருக்கா, அதாவது இதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, கெயின்ஃபுல்லாக இருக்கா, அண்ட் ஆர் டு பி கண்டினியூட் ஆர் நாட், இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்லது வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா, இவங்களுக்கு பணம் கொடுக்கலாமா இல்லை கொடுக்காம நிப்பாட்டிக்கலாமா. ஸோ இது சார்ந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட் தி பிஸ்னஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன் இஸ் ரிக்வயர்ட் நாட் ஓன்லி டு தி ப்ரொப்ரைட்டர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன் பட் ஆல்சோ வேரியஸ் அதர் interested users such as government, investors, customers, employees, researchers. ஸோ நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ரொப்ரைட்டர்னு சொல்லக்கூடியது ஓனர். சரிங்களா? யார் அந்த தொழிலை வந்து நடத்துகிறாங்களோ அவங்க தான் ப்ரொப்ரைட்டர். அண்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ், ஸோ அந்த பிஸ்னஸ் கன்சர்னில் ஒர்க் பண்ணக்கூடிய மேனேஜர். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொப்ரைட்டருக்கும் மேனேஜருக்கும் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை தவிர சில பர்சன்ஸுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டானதாக இருக்குது. அது யார் யாருக்குன்னு பார்க்கும்போது கவர்மெண்ட், அரசுக்கு. கவர்மெண்ட்டுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட், கவர்மெண்ட்டுக்கு எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செலுத்தணும், வரி செலுத்தணும், அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு தேவை. தென் இன்வெஸ்டார்னு சொல்லக்கூடியவங்க முதலீடு செய்யக்கூடியவங்க. இப்போ நான் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட காசை கொண்டு வந்து நீ போடுறேன்னு வச்சுக்குவேன், அப்போ நீங்கள் தான் யார், இன்வெஸ்டார்ஸ். ஓகேவா? முதலீடு செய்யக்கூடியவங்க. இன்னொரு பிஸ்னஸ் கன்சர்னில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் யார், இன்வெஸ்டார்ஸ். இப்போ என்னுடைய பிஸ்னஸில் நீங்கள் கொண்டு வந்து காசு போடுறதுக்கான ரீசன் என்ன, நீங்கள் காசு போடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது அதனால் ரிட்டர்ன் கிடைக்கும், ஏதாவது பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும் நான் எவ்வளோ லாபம் ஈட்டிட்டு வரேன்னா நஷ்டம் அடைஞ்சிட்டு வரேன்னா. இப்போ என்னுடைய பிஸ்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸே அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிஸ்னஸில் நீங்கள் காசு போடுவீங்களா, போட மாட்டீங்க. ரைட்? அண்ட் கஸ்டமர்ஸ்,
கஸ்டமர்ஸுக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஒரு பொருளுக்கு வந்து கஸ்டமராக இருக்கக்கூடியவங்க அதிலே கண்டினியூ பண்ணணும், அவங்க வந்து குவாலிட்டியான பொருளை வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ், எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள், அவங்களுக்கு எதற்காக தெரியணும்? பிகாஸ் அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியணும் நம்ம பிஸ்னஸ் கன்சர்ன் நல்லா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா, இன்கேஸ் ப்ராஃபிட்டில் போயிட்டுருந்தா நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அவங்க வந்து அவங்களே என்ன பண்ண முடியும், சீர் அப் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து அந்த பிஸ்னஸை வந்து மூவ் பண்ண ஹெல்ப் பண்ண முடியும். ரைட். The next in rising and utilizing of finance for various purposes must be recorded systematically. ஸோ நம்ம வந்து ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஃபண்டு, நிதி இருக்குல்ல, காசு, அதுதான் அந்த தொகை இருக்குல்ல, அதுதான் ஃபைனான்ஸ். ஸோ இந்த ஃபைனான்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பல்வேறு நபர்கள்கிட்ட இருந்து ரைஸ் பண்ணுறோம். ரைஸ் பண்ணுறது மீன்ஸ் அதிகப்படுத்துகிறோம், வாங்குகிறோம். இப்போ நான் என்னுடைய பிஸ்னஸுக்கு காசு தேவை அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஃபேமிலிகிட்டேருந்து வாங்குவேன், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அல்லது நான் பேங்க்கு, ஸோ இந்த மாதிரியான ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கிட்ட இருந்து ஃபைனான்ஸை வாங்கி ரைஸ் பண்ணி அதை என்னுடைய பிஸ்னஸில் யூட்டிலைஸ் பண்ணுறேன், பயன்படுத்துகிறேன். ஓகேவா? ஸோ நான் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன், எவ்வளவு வாங்கியிருக்கேன், எதற்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் சயின்டிஃபிக்கலி அதை என்ன பண்ணணும், அப்ரோச் பண்ணணும், யூனிஃபார்மாக அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் finance is the most important resources next to human element. ஸோ மனிதனுக்கு அடுத்து நம்ம முக்கியமாக பெரிய விஷயமா, இப்போ வந்து மனிதர்கள் நம்ம யாருமே பெரிய விஷயமா கருதுறது இல்லை. எல்லாருமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வரோம். பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, மனிதருக்கு அடுத்து, ஹியூமன் பீயிங்க்கு அடுத்து நம்ம கருதக்கூடிய மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனான்ஸ், பணம் அப்படிங்கிறது தான். ரைட். ஸோ ஹென்ஸ் there is a need for principles, methods and procedures. ஸோ இதெல்லாம் என்ன தேவைப்படுது, நமக்கு சில பிரின்சிபல்ஸ், மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம், ப்ரொசீஜர் டு பி ஃபாலோ டு ரெக்கார்ட் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டு derive from these information the feasibility and benefit of the activities carried out. ஸோ எதற்காக நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் நம்மளுடைய வேரியஸ் இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ் லைக் வந்து கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்வெஸ்டர்ஸ் இருக்கட்டும், கஸ்டமர்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்கும் நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். என்னுடைய பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, நான் உங்களுக்கு சரியாக வரி செலுத்துகிறேன், ஸோ என்னுடைய பிஸ்னஸில் முதலீடு பண்ணுங்கள், என்னுடைய கஸ்டமருக்கு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு கேரண்டி கொடுக்குறேன், என்னுடைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு நல்ல அவங்களுக்கான வெல்ஃபேர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் நான் போடணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும், சில பிரின்சிபல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். பிரின்சிபல்ஸ் சொல்லக்கூடியது டிஃபால்ட்டாக சில கொள்கைகளை வகுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதாவது இது போண்டா இந்த சைடு போகாதுன்னா போகாது, அதுதான் பிரின்சிபல்ஸ். ஓகேவா? அண்ட் சில மெத்தட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இதை வந்து இப்படி போடலாம் அல்லது வந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதா என்ன பண்ணுறது, சில மெத்தட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட், ரெக்கார்ட் ஆஃப் தீஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, ரைட். ஸோ அக்கௌண்டன்சி ப்ரொவைட் த பேசிக் தியரி. அக்கௌண்டன்சி என்ன ப்ரொவைட் பண்ணுதான், பேசிக் தியரி, பிரின்சிபல்ஸ், methods are to be account for all financial activity taking place in an organization. ஸோ இந்த அக்கௌண்டன்சி அப்படிங்கிறது எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது, ஸோ இந்த ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டியை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் எப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணலாம், அதுதான் பேசிக் தியரி. அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன், ஃபஸ்ட்டு நீங்கள் தியரட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல அந்த இடத்துல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ரைட். ஸோ இந்த அக்கௌண்டன்சி அப்படிங்கிறத பேசிக் தியரியை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. பிரின்சிபல்ஸ், சில பிரின்சிபல்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, நம்ம அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அண்ட் மெத்தட்ஸ் டு பி ஃபாலோட் அக்கௌண்ட் ஆல் தீஸ் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். ரைட். ஸோ அக்கௌண்டிங் த ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இஸ் a systematic way helps in ascertaining the efficiency of performance of these activity and provide data about the state of affairs of an organization for further analysis and planning. ஸோ இந்த அக்கௌண்டன்சி நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் நம்ம டேட்டாவை எடுத்துப்போம் அப்படின்னு பண்ணோமே, எல்லா ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டியுமே நம்ம காசை வச்சு பணம் சார்ந்து எந்த ஒரு செயல்கள்லாம் செய்கிறோமோ அந்த எல்லா செயல்களையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பிஸ்னஸோடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம அசஸ்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்கௌண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். அக்கௌண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இது உங்களுக்கு ஒன் வேர்டில் கூட கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அக்கௌண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப்
பிஸ்னஸ். இப்போது ஹியூமன் பீயிங்காக நம்ம பல்வேறு மொழிகள் பேசுவோம், அப்படி தானே? நம்ம தமிழ் பேசுகிறோம், இங்கிலீஷ் பேசுகிறோம், மலையாளம், கன்னடா, உருது. இந்த மாதிரியான பல்வேறு மொழிகள் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், பேசிட்டு வரோம். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு புரியும், அல்லது அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியும், அல்லது அதை கற்றுக்கிட்ட மக்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் புரியும். பட் அக்கௌண்ட்ஸ் ஒன்று நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ்க்கு, அக்கௌண்ட்ஸ் பீப்புளுக்கு எல்லாருக்குமே, அது நம்ம இந்தியாவில் இருந்தாலும் சரி தான், பாகிஸ்தானில் இருந்தாலும் சரி தான், அமெரிக்காவில் இருந்தாலும் சரி தான், ஈவன் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்தாலும் சரி தான், எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விதமாக இந்த அக்கௌண்டிங் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே கொண்டு போய் ஃபாரினில் கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பட் அங்கே சில ப்ரொசீஜர்ஸ் மட்டும் மாறும், சில மெத்தட் பிரின்சிபல்ஸ் மட்டும் அங்கே உள்ளதுக்கு ஏற்ற மாதிரி, இந்த டாக்ஸேஷன், இந்த விஷயங்கள் மட்டும் மாறக்கூடியதாக இருக்கும். பட் ஆனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம், லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறதா சொல்கிறோம். எதற்கு, இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கு, எவ்வளவு லாஸ் ஏர்ன் பண்ணியிருக்கு, நம்மளுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன் என்ன, ஃபைனான்ஷியல் பொசிஷன் சொல்லக்கூடியது என்கிட்ட எவ்வளவு அசட்ஸ் இருக்குது, சொத்து இருக்குது, எனக்கு எவ்வளவு பொறுப்புகள், லயபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாயை திறந்து சொல்லாமலேயே அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிரும், அவங்களுக்கு கன்வே பண்ணிடும். அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், அக்கௌண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். The most important functions of a language is to facilitate communication. லாங்குவேஜினுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறதா அதனுடைய இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தி இன்ஃபர்மேஷன் அபவுட் பிஸ்னஸ் entities regarding their operating performance of financial status can be obtained from the financial information recorded in the accounting records. This information is communicated to the interested users of business such as proprietor, management, investors, customers and the government. நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே, ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவோம் as per the accounting rules. இந்த விஷயங்களை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, இன்ட்ரெஸ்ட் எடுத்து யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு என்ன அந்த பிஸ்னஸ் கன்சர்ன் ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்கு, அவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங் கெப்பாசிட்டி என்ன, அல்லது அவங்க லாஸ் அக்கறாத அந்த பிஸ்னஸ் கன்சர்ன்லாம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அக்கௌண்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு பிஸ்னஸ் கன்சர்னில் அவங்களுடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அல்லது அவங்களுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன் தெரியணும் அப்படின்னு சொன்னால் அக்கௌண்ட்ஸ் போடுறதுனால மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சில லீகல் கம்ப்ளைண்ட்ஸஸ் இருக்குது. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இன்வெஸ்டர் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, சில மெத்தட்ஸ் இருக்குது, சில ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிமே ஒன் பை ஒன்னாக படிக்க போகிறோம். ஓகே, அக்கௌண்டிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பிஸ்னஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஓகே, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்? அக்கௌண்ட்ஸுக்கான இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த தியரிஸை ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக கேளுங்க. உங்களுடைய டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.